பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் இன்னொரு கேள்விக்கு வந்தால், அதாவது சுருக்கி தொழுவதற்கு எவ்வளோ தூரம் போகும்? சுருக்கி தொழுறதுக்கு ஒரு தூரம், ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் போக வேணுமா? அது எவ்வளோ தூரம் என்றது இன்னொரு கேள்வி. சுருக்கி தொழுவது சம்பந்தமாக இது எவ்வளோ தூரம் போனால் சுருக்கி தொழலாம் என்பது சம்பந்தமாக பல அபிப்பிராயங்கள் இருக்குது. மதுஹபுகளுக்கு மத்தியில் அல்லது இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுக்கு மத்தியில் பல அபிப்பிராயங்கள் இருக்குது. அதில் பலமான அபிப்பிராயம் காண்ற ரெண்டை மட்டும் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா மிச்சம் தூரத்துக்கு நாங்கள் அதில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரம் கொஞ்சம் கூட இருக்குது என்று பார்க்கும்போது, அல்லது ஆதாரபூர்வமான கருத்துகள் என்று பார்க்கும்போது, கூட உள்ள ஆதாரம் என்று பார்த்தா நாங்கள் ரெண்டு கருத்தைத்தான் சொல்லலாம். ஒன்று, 88 கிலோமீட்டர் தூரம் போனால் சுருக்கி தொழலாம் என்றது ஒரு அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயத்துக்கு நேரடியாக ஹதீஸ்கள் இல்லாவிட்டாலும் சில சஹாபாக்களோட கருத்து இதுக்கு ஆதாரமாக அமைக்கிறது என்று சொல்லுவாங்க. அதை நாங்கள் இப்படி சொல்லலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன கருத்து இதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக கொள்வார். அதாவது அவர் இந்த மக்காவாசிகளை பார்த்து சொன்னார், யா அஹ்ல மக்காவாசிகளே, நீங்கள் லா தக்சுரு ஸலா, நீங்கள் தொழுகையை சுருக்கி தொழாதீர்கள். அக்கல்லு மின் அர்பாத்தி புர்த், அக்கல்லு மின் அர்பாத்தி புர்த் என்று ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு கருத்து இருக்கு. 4 புர்த் தூரம் விட குறைய தூரம் போனால் நீங்கள் சுருக்கி தொழாதீர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த 4 புர்துன்னு சொல்கிறது எங்கட காலத்து தூர அளவுக்கு நாங்கள் எடுத்தால் 88 கிலோமீட்டர் தூரம் வரும். இந்த அளவு தூரத்துக்கு குறைய போனால் ஒருவர் சுருக்கி தொழக்கூடாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதே மாதிரி அத்தா இப்னு அபி ரபாஹ் என்ற ஒரு தாபி, என்ற ஒரு தாபி அறிஞர், இவரும் இப்னு அப்பாஸும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த 2 பேரும் செய்ததாக சொல்கிறார். லா யுஸல்லியானி, அவர்கள் 2 ரக்காத் சுருக்கி தொழமாட்டார்கள், இந்த 4 புர்த் தூரம் போக மாட்டோம். இப்னு உமரும் அடுத்தது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க 2 பேரும் லா யுஸல்லியானி வலா யுஃப்திரான், லா யுஸல்லியானி ரக்காத்தைனி, அவர்கள் 2 ரக்காத்து சுருக்கி தொழ மாட்டார்கள். அதே மாதிரி நோன்பை விடவும் மாட்டார்கள், நோன்பு இல்லாமல் பிரயாணம் செய்ய மாட்டார்கள், இந்த 4 புர்த் தூரம் போகாமல். எனவே அதுவும் இன்னொரு ஆதாரமாக சொல்லப்படுகிறது. எனவே இங்கே இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுண்டா, இது சஹாபாக்களோட கருத்து. 2 சஹாபிகள், குறிப்பாக இப்னு உமர், இப்னு அப்பாஸ் என்ற 2 சஹாபிகளின் கருத்து. இப்போ சஹாபாக்களோட கருத்துக்கும் ஒரு பல மதுஹபுகளில் சஹாபாக்களோட கருத்தையும் ஒரு மூலாதாரமாக கொள்ளுவாங்க. அப்போ அந்த வகையில் தான் ஹனஃபி அல்ல, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி 3 மதுஹபுகளும், அதோட ஹனஃபி மதுஹபுல இமாம் அபு யூசுப் என்ற ஒரு இமாம், இவங்களும் இந்த கருத்தை கொண்டார்கள். அதாவது 88 கிலோமீட்டர் இமாம் அபு யூசுப் என்பவர் கருத்துப்படியும் 88 கிலோமீட்டர் தூரம் போனால் தான் ஒருவர் சுருக்கி தொழலாம், அது குறைவான தூரம் போனால் சுருக்கி தொழக்கூடாது என்பது ஒரு அபிப்பிராயம். எனவே 3 மதுஹபுகள், ஹனஃபி மதுஹபுல இமாம் அபு யூசுப் இவங்களோட கருத்துப்படி இதுதான், இப்படித்தான் நடந்து கொள்ள, ஒருவர் இவ்வளவு தூரம் போனால் தான் சுருக்கி தொழலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பிழைய விலையும் கொடுக்குறாரு, சுருக்கி தொழுறது வேறு, சேர்த்து தொழுறது வேறு, 2ஐயும் முண்டுக்கு போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருந்தால் நல்லா. அதாவது சேர்த்து தொழுகிறது ஒரு சலுகைன்னு சொன்னால் தேவையாக இருந்தால் மட்டும் பயன்படுத்த வேண்டிய ஒரு சலுகை.
சுருக்கி தொழுகிறது நிறைய மதுஹபுகளோட கருத்துப்படி முழுமையாக தொழுகிறதை விட சிறந்தது. உதாரணமாக ஷாஃபி மதப்படி ஒருவர் பிரயாணம் போனால் சுருக்கி தொழுகிறது தான் சிறந்தது, முழுமையாக தொழுகிறதை விட. 4 ரக்காத் தொழுகிறதை விட லொஹர அசர இஷாவை 2 ரக்காத் தொழுகிறது தான் மிகச்சிறந்தது. ஹனபி மதப்பில் அது வாஜிபானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்களோட வாழ்க்கையிலேயே எங்கே பிரயாணம் போனாலும் முழுமையாக தொழுது இல்லை, சுருக்கியே தான் தொழுதுருக்கிறார். முழுமையாக தொழுதுக்கு ஆதாரம் இல்லை. எனவே சுருக்கித்தான் கட்டாயமாக தொழணும். ஆனால் சுருக்கி தொழுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், பிரயாணம் என்றது மட்டும்தான் காரணம். சேர்த்து தொழுகிறதுக்கு பிரயாணம் மட்டுமல்ல, இன்னும் பல காரணங்கள் இருக்கையிலும். ஆனால் சேர்த்து தொழுகிறதுக்கு ஒரு சலுகை கட்டாயமாக தேவைப்பட்டால் மட்டும்தான் ஒருவர் அதை செய்ய வேணும். சேர்த்து தொழுகிற நேரம் சுருக்கியும் சேர்த்தும் தொழவும் மேலும், பிரயாணமாக இருந்தால் சுருக்கியும் சேர்த்து தொழவும் மேலும், முழுமையாக சேர்த்து தொழலாம் வேறு சில காரணங்களுக்காக வேண்டி. இப்போ நாங்கள் அதை பார்க்குற நோக்கம் இல்லை, இந்த ஜம்மு செஞ்சு தொழுகிறத பற்றி நாங்கள் பார்க்கல, சுருக்கி தொழுறது தான் பார்த்தோம். அப்போ இந்த பின்னணியில் ஒரு அபிப்பிராயம் 88 கிலோமீட்டர் தூரம் போனால் கட்டாயமாக அல்லது சேர்த்து இந்த சுருக்கி தொழுகிறது மிகவும் சிறந்தது, அல்லது ஹனபி மதபோட கருத்துப்படி கட்டாயமாக அவர் சுருக்கித்தான் தொழ வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் இன்னொரு அபிப்பிராயத்துக்கு வருவோம். இன்னொரு அபிப்பிராயம் என்னென்னா, பிரயாணம் என்று இருந்தால் மட்டும் போதும், சுருக்கி தொழுவதற்கு பிரயாணம் என்ற காரணம்தான் தான் சொல்லவன். தூர கணக்கு இல்லை, அதுக்கு எவ்வளோ தூரம் போனால் சுருக்கி தொழலாம் என்று இல்லை, பிரயாணம் என்று இருந்தால் அவர் சுருக்கி தொழலாம் என்றதுதான் இதுக்கான காரணம். சரி, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்ற இந்த கருத்து என்னென்னா, குறிப்பிட்ட அளவு தூரம், இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி 88 கிலோமீட்டர் அல்லது 40 கிலோமீட்டர் அல்லது 30 கிலோமீட்டர் அதெல்லாம் சொல்கிறதில்லை, அப்படி வரையறை சொல்கிறதில்லை, தூரத்துக்கான வரையறை சொல்கிறதில்லை. அந்த குறிப்பிட்ட அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்வது பிரயாணம் என்று கொள்ளையிலுமா, பிரயாணம் என்று கொள்ளையிலுமாக இருந்தால் இப்போ அவர் சுருக்கி தொழலாம். அது 40 கிலோமீட்டர் ஆகிக்கலும், 20 கிலோமீட்டர் ஆகிக்கலும், 10 கிலோமீட்டர் ஆகிக்கலும், 5 கிலோமீட்டர் ஆகிக்கலும், எத்தனையாவும் இருக்கலும் பிரயாணம் என்று சொன்னால் அப்போ அவர் சுருக்கி தொழலாம் என்றதுதான் இதோட கருத்து. அப்போ ஏன் இந்த அதுக்கான ஆதாரம் என்னது என்று நாங்கள் பார்த்தா, சூரத்துன் நிசால 101வது வசனத்தில் தான் இந்த கருத்து வருது. அதாவது இந்த சுருக்கி தொழுதல் சம்பந்தமாக வார அந்த ஆயத்து சூரத்து நிசால 101வது வசனத்தில் வருது. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்தால் சுருக்கி தொழுங்கள் என்று வருது. அப்படி சொல்லும்போது ஆயத்து தூரத்தை சொல்லல், பூமியில் பிரயாணம் செய்தால் அந்த மட்டும்தான், இதா தரப்தும் ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்தால் தக்சுரு மினஸ்ஸலா, தொழுகையை சுருக்கி தொழலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆனால் அதை ஒரு நாளும் குர்ஆன் வரையறுக்கல்ல, இவ்வளவு தூரம் சொல்லி வரையறுத்து சொல்லல. இது ஒரு ஆதாரமாக சொன்னது. இப்போ இதே ஆதாரத்தை ஒரு சஹாபி அபு யாலா என்ற ஒரு சஹாபி, யாலா இப்னு உமையா என்ற சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் இந்த ஆயத்தை காட்டி, ஆயத்தில் வார நீங்கள் பாதுகாப்பு பெற்றால், அந்த ஆயத்தோடு சேர்த்து நீங்கள் பிரயாணம் செய்தால் தொழுகையை சுருக்கி தொழலாம், ஆனால் பாதுகாப்பான நிலைக்கு வந்தால் நீங்கள் பழைய மாதிரியை தொழுங்கன்னு இந்த ஆயத்து வரும். அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் இவர் கேட்பார், யாலா இப்னு உமையா என்று சஹாபி கேட்பார், ஆயத்தில் வந்திருக்கு தானே அந்த நீங்கள் பாதுகாப்பு பெற்று அபூர்ணமாக தொழுங்கன்னு சொல்லி, இப்போ எங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத நிலையில் தானே சுருக்கி தொழ சொல்லி இந்த ஆயத்தை சொல்லுது என்று கேட்கும்போதோ உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, நீங்கள் கேட்டு இதே கேள்வி நாங்கள் ரசூலுல்லாஹ்விடத்துலேயும் நான் கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா, அது அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச ஒரு சதக்கா, சதக்கத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா, அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச ஒரு சலுகை, ஒரு வெகுமதி, ஒரு சதக்கா. எனவே நீங்கள் ஃபக்பலு சதக்கத்தஹு, நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த சதக்காவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ்லையும்
உமர் ரலியல்லாஹு அங்கே போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் குர்ஆனில் இந்த ஒழுங்குல தான் இந்த ஆயத்து இருக்குது, அதாவது நீங்கள் பாதுகாப்பு இல்லாத போது நான் சுருக்கி தொழுங்கன்ற மாதிரித்தான் அந்த வசனம் வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இது சாதாரண பிரயாணத்துக்கு பயன்படுத்தலாமா என்று அந்த சஹாபி யாலா இப்னு உமையா என்ற சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட நேரம் அவர் ரசூலுல்லாஹ்வே இதுக்கு விளக்கம் சொன்னார்கள். அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு வெகுமதி, எனவே நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். சதக்கத்துன் தஸத்தக்கல்லாஹு பிஹா ஃபக்பலு சதக்கத்தஹு, அது அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச சதக்கா, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. எனவே அந்த வகையில் அந்த இடத்துலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு விளக்கம் சொல்லும் போது இப்படி விளக்கம் சொல்லும் போதோ சொல்லல பிரயாணம் என்பது இவ்வளவு தூரம் இருக்கணும் என்று சொல்லல். வெறுமனே பாதுகாப்பு இல்லாட்டி பாதுகாப்பு எல்லாம் மீந்தாலும் பிரயாணம் போனால் நீங்கள் சுருக்கி தொடரலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்னா, அப்படி ஒரு 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 பிரயாணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை தூரம் போனால்தான், குறிப்பிட்ட அளவு தூரம் போனால்தான் தொடரலாம் என்று இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதினை விளங்கப்படுத்தி இருப்பாங்க. எனவே அதையும் நாங்கள் காணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விளங்கப்படுத்தினதையும் காணல. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரயாணங்கள் போனாங்க, அப்பவும் சுருக்கி தொழுதாங்க. அப்போ எங்கேயுமே சொல்லலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறிப்பிட்ட தூரம் போனால்தான் சுருக்கி தொழலாம்னு சொல்லலை. எனவே இந்த வகையில் நாங்கள் சுருக்கி தொழுவதற்கு வரையறைகளை போடுவது, அதை குறிப்பிட்ட அளவு தூரம் என்று போடுவது பொருத்தமற்றது என்றதான் நாங்கள் இதிலிருந்து விலகி கொள்கிறோம். இப்போ அதனால் இந்த ரெண்டாவது கருத்தை சொன்ன அறிஞர்கள் இந்த கருத்தை தான் சொன்னாங்க. இது சில பழைய கால அறிஞர்களோட கருத்து கூட. உதாரணமாக லாஹிரி மதப் இந்த கருத்தை கொண்டிருக்கு. லாஹிரி மதபை பொறுத்தவரையில் அதாவது இமாம் இப்னு ஹஸம் போன்றவர்கள் இந்த கருத்தை கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் வாழ்கிற இந்த காலப்பிரிவில் உங்களுக்கு தெரியும் சையத் சாபிக், அதாவது ஃபிக்ஹு சுன்னா என்ற புத்தகத்தில் இந்த கருத்தை தான் அவரும் சொல்லியிருக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்கணும். அப்போ அந்த வகையில் ஹம்பலி மதபுட சில இமாம்கள், லாஹிரி மதபை சேர்ந்தவர்கள், இமாம் ஷவுகானி, நாங்கள் வாழ்கிற காலத்தில் இப்னு உஸைமின், சையத் சாபிக்ல ஃபிக்ஹு சுன்னா என்ற புத்தகத்தில் அவர், திரும்ப ஷவுகானி, இப்படியானவர்கள் இந்த அபிப்பிராயத்தை பிரயாணம் என்று இருந்தால் சுருக்கி தொடரலாம் என்ற அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறார்கள். எனவே பிரயாணம் சொல்கிறவரும் சாதாரணமாக வீட்டிலேருந்து சந்தைக்கு போகிறதல்ல, தண்டை வீட்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு சந்தையை பொறுத்த யாரும் பிரயாணம்னு சொல்கிறதில்ல. பிரயாணமாக நாங்கள் கொள்றதை தான் நாங்கள் இப்படி கொள்ளணும். எனவே இந்த கருத்தை கொஞ்சம் கவனமாக நாங்கள் விளங்கி கொள்ளணும். 88 கிலோமீட்டர் என்று வரையறுக்க தேவையில்லை. அப்படி இல்லாமல் பிரயாணம் ஒரு 8 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ அது பிரயாணம் என்ற கருத்துக்குள்ளால் வருமாக இருந்தால் இப்போ நாங்கள் அதை சுருக்கி தொழுவதற்கான ஒரு ஒன்றாக கருத முடியும் என்றதுதான் நாங்கள் இதிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய கருத்து. ஏன்னா முதலாவது கருத்தை சொன்ன சஹாபாக்கள், அதே மாதிரி இதை ஏற்றுக்கொண்ட இமாம்கள், ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி மதுஹபை சேர்ந்த இமாம்கள் அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன, அந்த பிரயாணத்தை வரையறுக்கொண்டு அவங்க யோசித்தாங்க. அவங்களோட காலப்பிரிவில் பிரயாணத்தை வரையறுக்கிற நேரம் இப்படி வரையறுத்தா நல்லம்னு கண்டு இந்த 88 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பிரயாணம் கண்டிப்பாக வாகனம் போகிற வேகத்தை பொறுத்தோ இருக்கிற நிலைமையை பொறுத்தோ கால நேரம் வித்தியாசப்படும். எவ்வளோ தூரம் போகிறது, எவ்வளோ நேரம் எடுக்கும் அந்த தூரத்துக்கு வித்தியாசப்படும். எனவே இங்கே நாங்கள் எதை கவனத்தில் கொள்ளணுமெண்டா, பிரயாணம்னு சொல்கிறது கவனத்தில் கொள்வது தான் இங்கே மிகவும் பொருத்தமாக அமையும். ஆனால் பிரயாணம் சொல்கிறது ஒவ்வொருவரும் மிச்சம் கவனமாக கவனத்தில் கொள்ளணும். இது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது குர்ஆன் எங்களுக்கு தந்த ஒரு சலுகை தான். உண்மையில் அந்த சலுகை என்னென்றால், கட்டாயமாக இந்த சலுகை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு தந்திருக்கு. அந்த சலுகை ஏன் அப்படி தந்தண்டா, ஒன்று பிரயாணம் கஷ்டமாக இருக்கும், 2 ஒருவர் பிரயாணம் செய்வது பல வேலைகளுக்காக வேண்டி, அவர் பல வேலைகளை முடிச்சு கொள்வதற்காக வேண்டித்தான் குறிப்பிட்ட இடத்துக்கு பிரயாணம் செய்வார். எனவே அவர் ஊரில் இருக்கிற மாதிரி அவருக்கு வசதியாக தொழுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பின்னணியில் தான் சுருக்கி தொழுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவர் சுருக்கி தொழும்போதோ இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டோ, பிரயாணம் என்றது என்ன என்ற கவனத்தில் கொண்டோ அவர் சுருக்கி தொழலாம் என்றுதான் நாங்கள் இருந்து வழங்கி கொண்டோம். இஸ்லாம் தொடர்பான உங்கள் கேள்விகள், சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு சிறந்த சந்தர்ப்பம்.
நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் கேள்விகளுக்கான தெளிவுகளை கிட்டிய விரைவில் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் யூடியூப் தளத்தில் அல்லது மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக உஸ்தாத் மன்சூர் அவர்களால் வீடியோ பதிவு மூலமாக வழங்கப்படும். நீங்கள் உங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் நோட்டாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0777891344. மிஷ்காத் ஆய்வு நிறுவனம் ஆய்வு ரீதியான அறிவு கலாச்சாரத்துடனான பயணத்தை நோக்கி.